திருப்பூர் அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது 3 கண்டெய்னர் லாரிகளில் எடுத்து செல்லப்பட்ட 570 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். திருப்பூர் நகரில் தேர்தல் பறக்கும்படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது செங்கப்பள்ளி என்ற இடத்தின் அருகே இன்று அதிகாலை 3 மணிக்கு அவ்வழியாக வந்த 3 கண்டெய்னர் லாரிகளை மடக்கி சோதனையிட்டனர். அதில் கண்டெய்னர் முழுவதும் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதை கண்ட அதிகாரிகள் உடனடியாக 3 லாரிகளையும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு அதிகாரிகள் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் 570 கோடி ரூபாய் பணம் பொதுத்துறை வங்கிக்காக கோவையில் இருந்து ஹைதராபாத்திற்கு எடுத்து செல்லப்பட இருப்பதாக லாரி ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். நாளை மறுநாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று ஒரே நாளில் 570 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பைபாஸ் ரோடு கீழ் அந்த ஜங்ஷன் ரோட்டில் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது 2 இன்னோவா கார் மற்றும் 3 இன்னோவா கார் மற்றும் 3 லாரிகளில் கண்டெய்னர் லாரிகள் சென்றன. அதில் நிற்காமல் சென்ற காரணத்தால் துரைத்து பிடித்து பார்த்ததில் அதில் ரூபாய் 570 கோடி ரூபாய் இருந்தது. ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டது. சம்பந்த உரிய ஆவணங்கள் ஸ்டேட் பேங்கிலிருந்து கொண்டு வர சொன்னார்கள். அந்த ஸ்டேட் பேங்கிலிருந்து இன்றைக்கு காலை விசாரணை மேற்கொண்டு விடுவிக்கப்படும்.